Hello, I'm Dr. Janani, Consultant Emergency Medicine Specialist at Meridian Hospital. நம்ம இன்னைக்கு ஸ்னேக் பைட் நடந்துச்சுன்னா அதுக்கான ஃபஸ்ட் எய்ட் என்னன்றதும் ஸ்னேக் பைட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றதை பற்றியும் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டெப் 1 சேஃபான இடத்துக்கு கொண்டு போங்க. ஸ்டெப் 2 அவங்கள காமாக வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அந்த இடத்த இமோபிளைஸ் பண்ணுங்கள். இமோபிளைஸ்னால் ஒரு சின்ன ஸ்ப்ளிண்ட் மாதிரி வச்சு அந்த கையை ரொம்ப மூவ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல், அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு, எல்லா ஹாஸ்பிட்டலையும் அந்த ஃபெசிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆன்டி ஸ்னேக் வினம் இருந்தால் மட்டும்தான் அந்த முறிவு மருந்தை நம்ம கொடுத்து பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக கூப்பிட்டு போங்க. 4வது விஷயம், ஏதாவது டைட்டாக அவங்க போட்டிருக்காங்க அந்த பர்டிகுலர் ஹேண்டோ லெக்ஸ்லையோ இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். இதை தவிர்த்து எதெல்லாம் பண்ணக்கூடாது, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டைட்டாக அந்த இடத்துல டார்னிக்கி கட்டுறது. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த படத்தில் காமிக்கிற மாதிரி டைட்டாக ஒரு பேண்ட் எடுத்து அந்த காலில் சுற்றி கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டோன்னா அது அந்த விஷம் மேலே போகக்கூடாது அப்படின்றது அது தப்பான செயல். அது பண்ணவே கூடாது. ஏன்னா அது வீக்கம் ஜாஸ்தியாகும் போது இன்னும் ஃபர்தராக அது ரத்த ஓட்டத்தை குறைச்சி இன்னும் பிரச்சனையை ஜாஸ்தி பண்ணிடும். செகண்ட் விஷயம் அந்த இடத்துல கீறல் போட்டு அந்த பக்கம் இருக்கிற ரத்தத்தை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதையும் நம்ம பண்ணக்கூடாது. அது ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி விட்டுடும். தேர்ட் திங் என்னன்னா, அந்த வெனமை சக் பண்ணுவாங்க. இட் இஸ் டேஞ்சரஸ் டு யூ ஆல்சோ. அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும்னா, இந்த மாதிரி டார்னிக்கிட் கட்டுறது, வெனமை சக் பண்ணுறேன்னு ட்ரை பண்ணுறது, அந்த இடத்துல கீரலை போட்டு அந்த ரத்தத்தை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, தே வில் நாட் கோ டு த ஹாஸ்பிட்டல். பாம்பு கடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது கண்டிப்பாக பண்ணவே கூடாது. தே ஹாவ் டு ரீச் த ஹாஸ்பிட்டல் இமீடியட்லி ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஸோ அவங்க சில பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா இது முக்கியமாக நரம்புகளையும் அந்த ரத்தத்தோட உரையிற தன்மையும் தான் பாதிக்கும். ஸோ அதுக்கான டெஸ்ட் பண்ணி பார்த்து அந்த மாதிரி எதுவும் ஃபைண்டிங்ஸ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆன்டி ஸ்னேக் வெனம் தேவைப்படும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஸ்னேக் பைட் ஆகும்போது பேனிக் ஆகாமல் அவங்கள கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் ஷேர் இட் டு யோர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ். ஸோ இது யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு அது யூஸாக இருக்கும். So they can utilize that. We at Meridian Hospital provide 24/7 emergency and critical care services. As you all know, in emergency, every minute matters. Even a second matters. Thank you.